அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மற்ற ராசிக்காரர்களை விட இந்த தருணத்தில் அதீத நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி சப்தமஸ்தானத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. குரு வலுவாக சஞ்சரிப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது. குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை. எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சி இதிலும் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக வானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம், நேர்மை, வைராகியம், உயர்ந்த செயல்பாடுகள் என அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் ஆளுமை மிகுந்த அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க. அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடுப்பாருங்க. மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள், வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் தற்போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார். ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன், மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. கல்வி, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க. மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள்.
என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அளவற்ற முறையில் கிடைக்கிறதுங்க. எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தற்போது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார். குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் சேருவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள்ல மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார். இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி குருவின் அமைப்பு இருக்க சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய தருணத்தில் அத்தனை விதமான காரிய தடைகளும் தாமதங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் புதையல் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. என்றால் 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடம் 5ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைத்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக மாற்றி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.